ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ராமநாதபுரத்தில் மிக பழமையான உத்தர கோசமங்கை மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் கோயில் உள்ளது. பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேத காமங்களின் ரகசியத்தை உபதேசித்ததால் இந்த ஊர் உத்தர கோசமங்கை என்னும் பெயர் பெற்றது. இங்கு சிவபெருமான் தாழம்பூவிற்கு சாப விமோச்சனம் அளித்துள்ளார். இக்கோயிலில் மட்டுமே தாழம்பூ வைத்து சுவாமியை வழிபடலாம். இங்கு அபூர்வ பச்சை மரகத நடராஜர் தனி சன்னதி உள்ளது. இங்கு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலந்தை மரம் கோயிலின் ஸ்தல விருட்சமாக உள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க இக்கோயிலில் 2010 கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போது 15 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ராஜகோபுரம், விமான கோபுரம், சாலகோபுரம், சுதைவேலை, பஞ்சவர்ணம், பிரம்ம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், ஸ்தூபி ஸ்தாபனம் உள்ளிட்டவை பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் மரகத நடராஜர் சன்னதி அருகே உள்ள கல்தூண் மண்டபத்தில் 101 குண்டங்களுடன் யாகசாலை பூஜைக்கான ஹோம வேள்வி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. மார்ச் 31 கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை துவங்கியது. ஏப்ரல் 1 அதிகாலை மரகத நடராஜருக்கு சந்தனம் களையப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கிறது. தொடர்ந்து காலை 9 முதல் 10:20க்குள் ராஜகோபுரங்கள், சுவாமி, அம்மன் மூலவர்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. மரகத நடராஜருக்கு 32 வகையான அபிஷேகங்கள் செய்து புதிய சந்தன காப்பிடும் நிகழ்ச்சி நடக்கிறது. அன்னதானம் வழங்கப்படுகிறது. இரவு 7 மணிக்கு மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கிறது. கும்பாபிஷேக விழாவை காண ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளனர். ராமநாதபுரம் எஸ்பி சந்தீஷ் தலைமையில் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கை இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள மங்களநாதர், மங்களேஸ்வரி மற்றும் மரகத நடராஜர் திருக்கோயில் உலகத்திலேயே முதலாக உருவான திருக்கோயிலாக கருதப்படுகிறது. இந்த கோயிலில் ராவணன் மண்டோதரி திருமணம் நடந்ததாக ஐதீகம் உள்ளது. இந்த கோயில் திருப்பணி செய்வதற்கு முன்பாக பழைய நிலையில் நாம் பார்த்தோம் என்றால் கடல் உள்ள அரிப்பில் இருந்து அந்த கோயில் வெளியே வந்ததாக அதனுடைய சுவடுகளெல்லாம் நன்றாக தெரிந்திருந்தது. இப்பொழுது திருப்பணி செய்து அதெல்லாம் சரி பண்ணி நன்றாக இருக்கிறது. இந்த திருக்கோயில் முக்கியமானது 3000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள இலந்தை மரம் இங்கே ஒரு பிரசித்தி பெற்றது. அது இன்னும் வாடாமல் அப்படியே இன்னும் காய் கனிகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அற்புதமானது. அது தவிர மரகத நடராஜர் திருக்கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரே தடவை மார்கழி திருவாதிரை சமயத்தில் மட்டும் அந்த நேரம் ஒரு ஆண்டு முழுவதும் சாத்தப்பட்ட சந்தனத்தை அந்த திருவாதிரை நாள் அன்று களைஞ்சி அன்னைக்கே அன்று இரவு அதற்கு சந்தனத்தை சாத்தி ஓராண்டு முழுவதும் பார்க்கக்கூடிய அளவில் அந்த அறையில் வைத்திருவார்கள். அனைவரும் தரிசிக்கலாம். அந்த சந்தனத்தை களைந்த ஒரு நாள் முதல் நாள் மட்டும் அனைத்து மக்களும் பார்ப்பதற்கு உண்டு. ஆனால் இந்த கும்பாபிஷேகம் விசேஷ கும்பாபிஷேகம் இருக்கிறதுனால இந்த தடவை ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகவே சந்தனத்தை களைஞ்சி அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்று வரை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அது நடந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோக மரகத நடராஜுக்கு தினசரி உச்சிக்கால பொழுதில் 12 மணி அளவில் மரகத லிங்கமும் ஸ்படிக லிங்கமும் இங்கே இருக்கிறது. இதற்கு தினசரி மாணிக்க வாசகர் வந்து அபிஷேகம் பண்ணுவதாகவும் பூஜை பண்ணுவதாகவும் ஐதீகம். மாணிக்க வாசகருக்கு எதிராக அந்த நடராஜருக்கு முன்னால் வைத்து இது தினசரி 12 மணிக்கு இந்த அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. கோயிலில் சுற்றி வந்தோம்னு சொன்னால் 63 நாயன்மார்கள் அற்புதமாக அமைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு குரு பூஜை அந்தந்த குரு பூஜை நாளன்று குரு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அது தவிர்த்து சுற்றி வரும்பொழுது நடராஜனை சுற்றி கன்னிமூல விநாயகர், முருக சன்னதி எல்லாத்தையும் சந்தித்து அங்கே வந்து பழைய காலத்தில் உள்ள அந்த குளம் ஒன்று இருக்கிறது. ஆதி காலத்தில் உள்ள குளம். அந்த குளத்தில் இன்றைக்கி வந்து மூழ்கி எந்திரிச்சோம்னா எல்லா பாவமும் போகுங்கிற ஐதீகம் இருக்கிறது. பெறப்பட்ட பிரசித்தி பெற்ற அந்த திருக்கோயில் வந்து ரொம்ப 15 வருஷத்துக்கு அப்புறம் 2010 பண்ணது. இப்போ 2025 இதனுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறது. இந்த திருப்பணி நம்மளுடைய சமஸ்தானம், இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் அவனுடைய சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான திருக்கோயில். நம்ம இந்து மக்களுக்கு, சைவத்தை சேர்ந்த மக்களுக்கு இது ஒரு
பொக்கிஷம். இதை வந்து எல்லாரும் உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் வராங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா சிலோன் அங்கே இங்கே வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி இந்த தரிசனத்தை இங்கே வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணால் எல்லா வகையான சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர் இந்த திருத்தலத்தில் உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் நீத்தல் விண்ணப்பம், பொன்னூஜல் போன்ற பதிகங்களை பாடி அருளியிருக்கிறார். இந்த திருத்தலத்தில் ஒரு அதிசயம் நடந்த ஒரு திருத்தலம். சகஸ்ரலிங்கம் பார்த்துருப்பீங்க. அந்த சகஸ்ரலிங்கத்தில் வந்து 1000 முனிவர்கள் அந்த சிவபெருமானை வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது சிவபெருமான் ராவணன் மண்டோதரிக்கு காட்சி கொடுப்பதற்காக இலங்கை சென்றபோது அப்போ இந்த முனிவர்கள் எல்லாம் ராவணன் வந்து என்னை தொட்டான்னா நான் வந்து ராவணன் கை பட்டுச்சன்னா நீங்கள் எல்லாம் இதாயிருங்க அப்படின்னு சொல்லிடுவார். அந்த இதில் பாஞ்சிருங்க அப்படின்றவார். அப்படியே சரின்னு சொல்லி சின்ன குழந்தையா போய் ராவணனுடைய மனைவி மண்டோதரிக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பாரு. அப்போ சின்ன குழந்தைய போய் இந்த ராவணன் வந்து சின்ன குழந்தை அப்படின்னு தூக்கவும் இந்த 1000 முனிவர்களும் இந்த தீயில் அப்படியே பாஞ்சிருவாங்க. அதில் ஒரு முனிவர் மட்டும் இந்த ஆகமத்தை பாதுகாக்கிறதுக்காக அதை மட்டும் கையில் அதை எடுத்துக்கிடுவார். அவர் தான் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புராணத்தின்படி. ஹர நம பார்வதி பதஜே ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம் திளையம்பலம். அன்பு சார்ந்த சிவபக்த பையன்பர்களே, இன்றைய தினம் நம்ம நிற்கக்கூடிய ஸ்தலமானது உலகத்தில் முதல் சிவாலயம். சிவனுக்குன்னு ஒரு கோயில் உலகத்தில் உண்டால் என்றால் அது தலைச்சிறந்த ஆலயமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திரு உத்தரகோஷ மங்கை சிவாலயமாகும். இந்த உத்தரகோஷ மங்கை சிவாலயம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ஆகம உபதேசம் செய்த ஸ்தலமாக போற்றப்படும். இந்த ஸ்தலத்தோட பெயர் திரு உத்தரகோஷ மங்கை, பார்வதிக்கு உரிய ஸ்தலமாகும். இதில் சிவபெருமான் தன் இடமாக கொண்டு உள்ள ஆலயம் திரு உத்தரகோஷ மங்கை. இங்கே சிவபெருமான் ஆதி சிவாலயம் கொண்டு எழுந்தருளி வருகின்ற 4ஆம் மாதம் 4ஆம் தேதி 2025 அன்று சுவாமிக்கு மகா கும்பாபிஷேக குடமுழுக்கானது நடைபெற இருக்கிறது. ஆகியாலே அனைத்து பக்த பையன்கள் இந்த மகா கும்பாபிஷேகம் கலந்து சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திரு உத்தரகோஷ மங்கை மங்களேஸ்வரி அம்பா சமேத மங்களநாத சிவபெருமான் திருக்கோவில். இங்கு உள்ள சிவபெருமான் பெயர் மங்களநாத சுவாமி, அம்பாளோட பெயர் மங்களேஸ்வரி. இங்குள்ள தனிச்சிறப்பு நடராஜ பெருமான் திருக்காட்சி. ஆகையாலே சிவபெருமான் கைலாயத்தை விட்டு நடராஜராக திருக்காட்சி கொடுத்த முதல் ஸ்தலம் ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய இந்த உத்தரகோஷ மங்கையில் ஆகும். 2வது சிதம்பரம் தான் சீர்காழி தில்லை சிதம்பரம் ஆகும். முதல் சுவாமி இந்த ஸ்தலத்தில் அம்பாளுக்கு அறையில் 108 தாண்டவங்கள் நடனத்தை ஆடி காட்டுறாரு. அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு வந்து சுவாமி அம்பலத்தில் 108 தாண்டவத்தை ஆடுறதுனால தில்லையில் உள்ள நடராஜருக்கு அம்பலவாணன் என்று பெயர். இங்குள்ள நடராஜருக்கு ஆதி சிதம்பரேஸ்வரர், ஆதி நடராஜர் என்று திருப்பெயர். இங்கு உள்ள சுவாமியோட திருமேனி பச்சை மரகத நிறமாகும். இறைவன் இங்கே பச்சை நிறத்தில் இருப்பது நமக்கு தரிசனமானது கோடியான கோடி புண்ணியங்கள் கிட்டும். ஏனென்றால் மற்ற ஆலயத்தில் உள்ள சிவ ஆலயத்தில் நடராஜருக்குன்னு மரகத திருமணி உள்ள உலகத்திலே மரகத நிறத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் சிவாலயம் இந்த உத்தரகோஷ மங்கைக்கு உரியதாகும். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த ஸ்தலத்தில் இறைவன் வருடத்துக்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசன தினத்தில் இறைவன் சந்தனம் களையப்பட்டு பச்சை மரகதமாக திருக்காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்தலம். இப்போ கும்பாஷ தருணத்தில் இறைவனுக்கு 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மரகத பச்சை நிறத்தை அனைத்து பக்தர்களுக்கும் தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அனைவரும் வருக வருக இந்த மகா கும்பாபிஷேகத்தை கலந்து மங்களேஸ்வரம்பா சமேத மங்கநாத சிவபெருமானோட பரிபூர்ண நல்லாசி பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு இந்த ஆலயத்தில் தனிச்சிறப்பு உண்டு அக்னி தீர்த்தம். இந்த அக்னி தீர்த்தத்தில் அதுக்கு அக்னி தீர்த்தத்துக்கு முன்னாடி சகஸ்திர லிங்கம் உண்டு. அந்த சகஸ்திர லிங்கத்துக்கு பக்கத்தில் 3000 வருட பழமை வாய்ந்த இலந்தை மரங்கள் உண்டு. இந்த இலந்தை மரத்தை தான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக
குரு உபதேசம் 1000 அடியார்களுக்கு உபதேசம் செய்து ஒரே நேரத்தில் 1000 அடியார்களுக்கு அக்னி தீர்த்தத்தில் சுவாமி மோட்சம் கொடுத்ததுனால இந்த 3000 வருஷ இளந்த மரத்து அடியிலே 1000 சிவ அடியார்களுக்கு சிவன் சகஸ்திரலிங்கத்தை உருவாக்கி இந்த ஆலயத்தில் சகஸ்திரலிங்கமானது உருவாகி இருக்கிறது. இந்த 1008 சகஸ்திரலிங்கத்தை ஒரே ரூபத்தில் தரிசனம் செய்தால் உலகத்தில் உள்ள 1008 சிவாலயத்துக்கு சென்று சிவனை வழிபாட்ட மொத்த பலனும் இந்த ஒரு ஆலயத்தில் உள்ள சகஸ்திரலிங்கத்துக்கே கூறியதாகும் என்பதை இந்த வேளையில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஆகையாலே நமக்கு தெரிந்த அளவுக்கு சுவாமியோட மகிமையும் இந்த ஆலயத்தோட புராணத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். மேலும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டால் உணர வேண்டும் என்றால் இந்த ஆலயத்துக்கு வாங்க. நிறைய விஷயத்தை சுவாமி உணர வைப்பார். சில விஷயத்தை சொல்லி கேட்கறோட அனுபவபூர்வமாக இறைவனை நேசித்து வழிபாடு செய்து பக்தியோட நலன் திகழ்ந்து எல்லா வளங்களும் நலங்களும் பெற எல்லாம் வல்ல மங்களேஸ்வரி அம்பா சமேத மங்களநாத சிவபெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம். இன்பமே சூழ்க எல்லோர வாழ்க. சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.